ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸலில் பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கோட டிஃபால்ட்டான ஃபோல்டர் லொக்கேஷன் எப்படி சர்ச் பண்ணி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு சி ட்ரைவில் யூசர்ஸ்குள்ளே உங்களுடைய யூசர் நேம்குள்ளே ஆப் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஹிடனில் தான் இருக்கும். வியூவில் போயிட்டு ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் எனேபிள் பண்ணிக்கின்னா ஆப் டேட்டா ஃபோல்டர் எனேபிள் ஆகிடும். ஆப் டேட்டாக்குள்ளே போயிட்டு ரோமிங்கில் மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரில் எக்ஸல் ஸ்டார்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் ஃபைல் இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸலுக்கு போயிட்டு Alt F11 கொடுத்து விபி எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Ctrl+G கொடுத்து இம்மிடியட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கொஷின் மார்க் அப்ளிகேஷன் .startup பாத்துன்னு கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த லொக்கேஷன் அப்பியர் ஆகிடும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டர் ட்ராவல் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விண்டோஸ் எஸ் கொடுத்து %ஆப் டேட்டா % கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா இல்லைன்னா விண்டோஸ் ஆர் கொடுத்து %ஆப் டேட்டா % கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அதில் மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரில் எக்ஸல் ஸ்டார்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் personal.xlsb அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு டேட் ஃபங்க்ஷன், அதில் இயரை கொடுத்துடலாம். கமா மந்த் வந்து இப்போ 1ன்னு கொடுக்குறேன். கமா டே வந்து இப்போ 16 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்துட்டோம்னா ஒரே ஒரு டேட் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மந்தில் போயிட்டு மந்தில் ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அது உள்ள நம்ம அரேவாக கொடுத்துடலாம். 1 செமிகோலன் 2 செமிகோலன் 3 செமிகோலன் 4 செமிகோலன் 5 செமிகோலனில் கொடுத்தோம்னா காலம் வைஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 5 மந்த்ஸுக்குரிய டேட் அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போது ஜென்ரல் ஃபார்மேட்லேருந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஈக்குவல் டு டேட் ஃபங்க்ஷன், அதில் இயர் 2025 அந்த இயரை கொடுத்துட்டு கமா கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா டேட்டை கொடுத்துட்டு இப்போ கர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ள
1, 2, 3, 4, 5. இப்போ கமா கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா ரோ வைஸ் அப்பியர் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரோ வைஸ் வரும். இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து ஜென்ரல்ல இருந்து ஷார்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.